ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை குடும்பமாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி. இப்போது இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஆண்டு நடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்குள்ளே சீர்படுத்தி சிறப்படுத்தி இன்னும் அதிகமாக ஊன்ற கட்ட வேண்டுமா வேண்டிக்கிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 124வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 124. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எந்த நேரமும் இயேசுவில் களி கூறுகிற ஒரு வாழ்க்கையை தான் நம் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய், அதை ருசித்தவர்களாய் இந்த பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும்.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 133வது பாடலை பாடுவோம். 33. நம் தேவனை உயர்த்தி அவருக்கு எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லும் வண்ணமாக சீர்மிகு வான்பி தேவா ஸ்தோத்திரம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம் அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா நேர்மிகு அருத்திரு அன்பா ஸ்தோத்திரம். நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம். நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம். நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மனனே ஸ்தோத்திரம் உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம் உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஆத்தும நன்மைகட்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகட்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம் உனது தகம் அன்புக்கே ஸ்தோத்திரம். மானேசா மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம் இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம். மானேசா சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம் அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா ஹல்லேலூயா. கடைசி
கடைசியாக 196வது பாடலை நாம் பாடுவோம். கலக்கமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, என் சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை என்ற வரிகளை உணர்ந்தவர்களாக எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக இந்த பாடலை பாடும். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூயவலி, திரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூயவலி. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை,
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர், அவரே நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் திடமான அஸ்திபாரமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவரை கிட்டி சேரும்படியாய் அவர் நமக்காக தூய வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லோரும் மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும் வண்ணமாய் எல்லோரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீங்கள் வாழ்வு செய்த நன்மையில் எத்தனையோ ஆண்டவரை, எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாது, எண்ண முடியாத அளவுக்கு நீ நன்மை செய்து வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றிட்டீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எப்பொழுதும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாகவே அந்த பாதையில் எங்களை நடத்தி கொண்டு வரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நீரே எங்கள் சொத்தாய் மாறிட்டீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் ஆசீர்வாதமாய் மாறிட்டீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலும் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் தனியாய் விடாதபடி எங்களோடு கை கோர்த்து நடந்து வரீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இம்மட்டும் ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வந்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபையும் இரக்கவும் தந்து ஆதரிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் காக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் காக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி 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 நன்றி. நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். நம்ம எல்லோருமே இந்த பூமியில் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் we are in a race, ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்ம எதை தொடர்ந்து எதை பர்சியூ பண்ணி எதை பின் தொடர்ந்து நம்ம ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் அவன் தேவனை அறிந்திருக்கிறானா, ஆண்டவர்னால் பிடிக்கப்பட்டிருக்கிறானா, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறானா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா அப்படின்ற ஒரு காரியம் வெகுவாக அதை ஆழமாக அதை தீர்மானிக்கிறது. அந்த ஓட்டம் அது எவனுக்கு எப்படி இருக்கிறது என்பது. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலத்தில் நான் ஆண்டவருடைய அன்பை உணராமல் இருந்த நாட்களுக்கும் அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய ஜீவனை அவருடைய அன்பை நான் பார்த்து அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்த அந்த நாள், அந்த ஆண்டவருக்குள்ள ஆழமாக நான் மனம் திரும்பி என் ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த நாளை நான் திரும்பி பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய ஓட்டத்துடைய ஒரு பர்சியூ எதை நான் பர்சியூ பண்ணிகிட்டு இருந்தேனோ அது எல்லாமே நான் அந்த பூமிக்குரிய காரியங்களை எதெல்லாம் பர்சியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேனோ அது எதெல்லாம் பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தேனோ அது எல்லாமே அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதை விட மேலான ஒன்றை நான் கண்டு கொண்டேன். அதுதான் அந்த நித்திய ஜீவன். நான் நித்தியத்திற்குன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் நான் நித்தியத்துக்குன்னு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்ற ஒரு உண்மையும் நான் தெரிஞ்சதுக்கப்புறம் என் சிட்டிசன்ஷிப், நான் இந்த பூமியில் இனிமேல் வாழ போகிறது, நான் இதை கூடாரமாக இதை தான் வீடாக நினச்சி இதை தான் என்னோடய சொந்த உலகமாக நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தப்போ என்னுடைய நோக்கம் ஓட்டம் எல்லாமே பூமிக்குரியதாகவே தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு அந்த பரலோகத்தின் அந்த வெளிச்சத்தை நான் கண்டேனோ, என்றைக்கு அந்த நித்திய ஜீவனின் வெளிச்சத்தை நான் கண்டேனோ, என்றைக்கு இயேசுவை நான் கண்டேனோ, அன்றைக்கி அது எல்லாமே குப்பையாக மாறி டக்குன்னு அந்த இமைப்பொழுதில் பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கையாக மாறிடுச்சு. பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு பரதேசியின் வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதற்கு மேலாக நான் கர்த்தரை பார்த்ததுனால நான் என்னுடைய சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையுமே பரலோகத்திற்குரிய சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அது ஏதோ நானே செஞ்சு மாற்றிக்கிட்டேனே கிடையாது. அது கர்த்தரை அறிஞ்சவங்க, அந்த நித்திய ஜீவனை பற்றி கொண்டவங்களுக்கு தெரியும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது, நிலையான ஒரு சந்தோஷம் எதில் இருக்குங்கிற அந்த உண்மை
அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி கொண்டவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்படி தான் நான் பற்றி கொண்டு இந்த பூமியில் என்னுடைய நோக்கம் எல்லாமே குப்பையில் போயிடுச்சு. எல்லாமே குப்பையாகவும் ஆயிடுச்சு, கடைசியில் அது நஷ்டமாகவும் ஆயிடுச்சு. ஆனால் ஜீவன் அப்படி ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு ஏற்றபடி நான் நடக்கிற இந்த பாதையில் இதற்கு தடையாக இருக்கிற சில காரியங்கள், என் மாம்சங்கள் தடையாக இருக்குது, என் சுயம் தடையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் நீதியை நான் பின்பற்றி போகணும். என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் நீதியான காரியங்களை செய்யணும். நான் சமாதானமாக எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும். இப்படி பரத்திற்குரிய காரியங்களாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு மறுபடியும் பிறந்தவனுடைய ஆசை எல்லாமே பரத்திற்குரிய காரியம்னா மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது மாதிரி என்னுடைய நான் எதெல்லாம் பர்சியூ பண்ணுறேன்னு வச்சுருந்தது குப்பையாக மாறிச்சோ, இப்போ நான் தொடர்ந்து போகிற காரியங்கள் எல்லாமே பரத்திற்குரியதா, எது உண்மையான ஆசீர்வாதமோ அதற்குரியதா மாறி இந்த பூமியில் ஒரு ஓடுற ஓட்டமாக மாறினதை நான் நினச்சி பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவன் 100க்கு 100 உண்மையானது. அப்போ இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த பூமியில் பொதுவான ஒரு ஓட்டம் என்னவா இருக்குன்னா, பண ஆசை. நான் பணக்காரன் ஆகிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி, பணக்காரனாகிறது தப்புன்னு இந்த பணக்காரனாக இருக்கிறது தப்புன்னு வேதம் சொல்லவே கிடையாது. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, நான் எதை நோக்கி ஓடுறேன், என்னுடைய முதன்மை, என் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குது, என்னோடய ப்ரைமரி தாட் எதுவாக இருக்குது, எல்லாத்தையுமே ஆண்டவர் நான் வெளிப்படையாக வேதத்தின்படி அறிவு தெரியும், அதனால் நான் ஒன்றும் அதை முதன்மைப்படுத்தலையேன்னு வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே ஊடுருவ போய் ஆவியின் உள்ளார போய் எந்த நிலையில் இருக்குன்றதை டிசைன் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவார். அது நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்பாக நம்ம ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அதே சமயத்தில் நம்ம எப்படி இருக்கோன்றதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அப்போ இந்த 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரத்தில் நம்ம எது கிரேட் கெயின் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நம்ம தியானிச்சிருப்போம், நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆனால் திரும்பி அதை நான் சொல்கிறதுல சந்தோஷம்தான் படுவேன் எப்பயுமே. ஏன்னா உண்மையான கிரேட் கெயின் எது உண்மையான ஆதாயம் இந்த பூமியில் அப்படிங்கிறது என்னென்னா, காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். 6ஆவது வசனத்தில் போட்டிருக்கு, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்றது. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியன் போதுமென்ற மனம் முன்னாடி வருது. ஆனால் ஐடியலாக அது என்னென்னா, காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழக்கூடிய அந்த காட்லினஸ் இருக்கே, அவரை பிரியப்படுத்தி வாழக்கூடிய அந்த காட்லினஸ் இருக்கே, அதோடு சேர்ந்து வர்றது தான் கண்டென்ட்மெண்ட். அந்த கண்டென்ட்மெண்ட்டோடு நான் அது இருக்கிறது தான் உண்மையிலே எனக்கு மேலான ஒரு ஆதாயம். மேடம் குயானா மேயர் சொல்கிற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இமேஜின் பண்ணுறேன், பரலோகமும் இருக்கக்கூடாது, நரகமும் இருக்கக்கூடாது, இது ரெண்டுமே இருக்க வேண்டாம் ஆண்டவரே, ஆனால் நம்ம மட்டும்தான் பிரியப்படுத்தி வாழணும். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காண்டி நான் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காண்டி கிடையாது, கர்த்தர் மேலே இருக்கிற பிரியத்தினால அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நான் பரலோகமும் இல்லை, நரகமும் இல்லை, ஆனால் ஆண்டவரே இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மை மட்டும்தான் பிரியப்படுத்தி வாழணும். இன்னொருதுலேயும் நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே நான் நரகமா பாவமானு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் நரகத்தை தான் சூஸ் பண்ணுவேன், பாவம் உண்மையும் என்னையும் பிரிச்சிடும், நான் நரகத்தில் இருந்தால் கூட நீங்கள் எங்க கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மேடம் நம்ம சொன்ன அந்த காரியம் பயங்கரமான ஒரு சேலஞ்சான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு கிரேட் கெயினை கண்டுபிடிச்சவங்க என்றைக்குமே பூமிக்குரிய காரியங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சோதனைகள் நிறையா வரும். ஆனால் அதை நம்ம அதுக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்துறாதபடி இந்த 9வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். தோஸ் ஹூ டிசைர் டு பி ரிச். நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி டிசைர் பண்ணி அதை தொடர்ந்து ஓடுறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்பாட்டுங்கிறத இந்த வசனம் அழகாக காமிக்குது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானதுன்னு சொல்லி அந்த 10வது வசனத்தில் படிக்கிறோம். எல்லா தீமைக்கும் வேறு என்னென்னா அந்த பண ஆசை. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது. அப்போ இந்த பண ஆசைன்ற ஒரு காரியம் வரும்பொழுது என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம வளர போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது எல்லாமே என்னென்னா நம்மளையே நம்ம குத்தி கொள்வது தான். ஞானம்ங்கிறது என்றைக்குமே தூரத்தில் பார்க்குறது. சாலமோனை குறித்து நமக்கு தெரியும், அவர் எத்தனையோ காரியங்களை அவர் அனுபவித்து வெளியே வந்தார். ஆனால் கடைசியில் அந்த பிரசங்கியில் அவர் முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த காரியத்தை எவ்வளோ ஒரு ஞானியாக இருந்தவர் அவர் எப்படி காரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஞானத்தை இப்போயே நம்ம எடுத்து இதயத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. என்னுடைய நிறைவு இந்த பூமிக்குரிய காரியத்தில் கிடையாது, ஆனால் பிளஸ்ஸிங்னா என்னன்ற ஒரு ஹை ஸ்டாண்டர்டை ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம மலை பிரசங்கத்தில் எடுத்தோடனே சொல்ல ஆரம்பித்தார்.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். நீங்கள் வந்து ஒரு பிளஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ்னு சொல்கிறார். ஒரு சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளவோ பாக்கியத்தை, அந்த பிளஸ்ஸிங்கிறத நம்ம இந்த பூமியில் நிறைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்லி நிறைய போயிட்டுருக்கு. அதன்படி இல்லாமல் ஆண்டவர் எது உண்மையான ஒரு பிளஸ்ஸிங்கிறத ஹை ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல வெளியே காமிக்கிறார். அது என்னென்னா, இதுதான் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளார கொண்டு வந்து இதே வசனத்திலே நம்ம 1 தீமோத்தேயு 6 படிக்கும்போது 11வது வசனத்தில் தேவனுடைய மனுஷனாகிய நாம் எப்படி இருக்கணுன்றதையும் அங்கே காமிக்கும். 11வது வசனத்தில், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி இந்த பண ஆசையோ இதை துரத்திட்டு ஓடாத, இதெல்லாம் விட்டுட்டு நீ ஓடி எங்கே ஓட சொல்கிறாங்க, இப்போ எதை பர்சீவ் பண்ண சொல்கிறாருன்னா, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்போ என்னுடைய தேடல் நாடல் எல்லாமே எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே கேட்குறது போல் ரைச்சியஸ்னஸ், நீதி, காட்லினஸ், தேவ பக்தி, இந்த மாதிரி காரியங்களை நான் போய் நீதியை ஒரு நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் போராட்டத்தை பண்ணும்படியாய் என்னுடைய ஓட்டம் எல்லாமே கர்த்தருக்கு ஏற்றபடியாக இருக்கணும். இது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம இருக்கும் பொழுது அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைஃப் வரும். ஆனால் இஃப் வி ஆர் டிஸ்ட்ராக்டட், ஒருவேளை இந்த மாதிரி பண ஆசையோ பணத்தின் நிமியில் இருக்கிற ஒரு இச்சையினாலோ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கோம்னா, நம்ம கவனித்து பார்த்தோம்னா அதை துரத்திக்கிட்டே போயிட்டு தான் இருப்போம். வேணும்னா அந்த பணத்தையும் வேணால் நிறைய அடைஞ்சிருப்போம். ஆனால் நம்ம இருதயத்தில் விட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார சமாதானமோ சந்தோஷமோ நிம்மதியோ அது இருக்கவே இருக்காது. ஒரு ஏழை குடிசையில் ஒரு மனுஷன் உட்காந்து அந்த இடத்துல கர்த்தரோட இருக்கிறவன் சந்தோஷமாக துதித்து பாடி ஆண்டவரோடு ஒன்றி உருவாடிட்டு இருப்பான். நம்ம எப்படி இந்த லாசரு ஐஸ்வர்யவானோட இதில் பார்க்கும் பொழுது அந்த லாசரு வந்து மரித்தான், அந்த பிச்சைக்காரர் தான் அவர். ஆனால் அவர் மரித்த உடனே அவரை அடக்கம் பண்ணுறதுக்கெலாம் ஆள் கிடையாது. ஆனால் அவர் ஏஞ்சல்ஸ் தூக்கிட்டு போய் ஆபிரகாமோட மடியில் உட்கார வச்சாங்க. அதை ஒருத்தர் அழகாக சொல்லுவார், அதாவது இந்த பூமியிலேயே உலகத்திலேயே இருக்கிறதுலே அதிகமான ஒஸ்ட்டான ஒரு பிச்சைக்காரன், நம்பர் 1 பிச்சைக்காரனை தூக்கிட்டு போய் நம்பர் 1 பணக்காரர் மடியில் போய் அந்த தூதர்கள் உட்கார வச்சாங்கன்னு சொல்லுவார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமான வாழ்னா அவனை பரி பண்ணுறான். ஹி வாஸ் பரீடுன்னு இருக்கும் அதில் படித்தோம்னா லூக்கா 16. அது படிக்கும்போது அவன் ஐஸ்வர்யவன் அடக்கம் பண்ணப்பட்டான் தான், ஆனால் நரகத்துக்கு போய் சென்றுட்டான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடணுங்கிறத அதில் நல்லா தெளிவாகவே பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்து பணத்தையும் தேவனையும் ஒரே நேரத்தில் உன்னால் வந்து சேவிக்க முடியாது. there can be only one master, only one Jesus, other one is mammon. மேமன்றது உலகத்தை நீ சேவிச்சா அப்படின்னா ஆண்டவரை நீ சேவிக்க முடியாது. இல்லை ஆண்டவரே உங்களையும் சேவிக்கிறேன், ஆனால் உலகத்தையும் சேவிக்கிறேன்னு சொன்னேன்னா ஆண்டவர் தெளிவாக நேராக வந்து சொல்லிடுவார், நீ உலகத்தை சேவிக்கிறது உண்மைதான், ஆனால் நீ என்னை வெறுக்கிற அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அப்படி அதில் சொல்லியிருப்பார், ஒன்றை வெறுக்காமல் ஒன்றை நீ சேவிக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ ஆண்டவரை சேவிக்கிறேன்னு நான் சொல்லிவிட்டு நான் உலகத்தையும் சேவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதற்கான உண்மை என்னென்னா, நான் ஆண்டவரை சேவிக்கல, உலகத்தை மாத்திரம் தான் சேவிக்கிறேன், ஆண்டவரை வெறுக்கிறேன்றது தான் உண்மை. ஆண்டவர் எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம இருக்கும் பொழுது, இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாம் எல்லோருமே ஐஸ்வர்யவான்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையை செய்துட்டு இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையோ தாழ்ந்த நிலையோ இந்த பூமியின் பார்வையில் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஒருத்தன் பெற்றிருந்தான் அப்படின்னா அவன் தான் லட்சாதிபதி. ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரர் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், நான் பேசுகிற ஒரு கான்வர்சேஷனை நான் கவனித்தேன். அவர் என்ன சொன்னார், நான் லட்சாதிபதி பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். 100% உண்மை. நான் அதை அவர் சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் ஒன்றும் பங்களாவோ சொந்த வீடோ சொந்த ஒரு நிலத்தையோ வச்சுக்கிட்டு நான் வந்து பணக்காரன்னு சொல்லலை. அவர் ஆண்டவர் அவர் கொண்டிருந்ததுனால நான் லட்சாதிபதி பிரதர்னு சொல்லி இன்னொரு சகோதரன்ட்டு அவர் பேசுகிறத நான் கேட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த உண்மையை அவர் கண்டு கொண்டார். இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த பூமியில் வாழ முடியும். ஆண்டவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் ஒரு ஷெல்டர், நான் தங்குறதுக்கு ஒரு இடமும் இருந்தால் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார், தலை சாய்க்க எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது ஒரு உண்ண உணவும் முடுக்க உடையும், ஆண்டவரே தங்க இடமும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. இதற்கு மேலாக நான் தொடரக்கூடிய காரியம் என்னவென்றால், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் பார்க்க முடியும். மோட்ச பயணத்தில் அவன் போகும்போது மாயாபுரின்னு ஒரு இடத்துக்கு போவான். அது வேனிட்டி ஃபேர். அதில் எல்லாமே என்ஜாய்மெண்ட் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், என்னென்னமோ காரியங்கள்லாம் அங்கே இருக்கும். ஆனால் இவங்க கேட்குற அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம் இது எதுவுமே அங்கே இருக்காது. அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்கும் போது இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, இதெல்லாம் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் உண்மை. இது கர்த்தரை பெற்ற ஒருத்தவனுக்கு, இதை நாடி போகிற ஒருத்தவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தேவராஜ்யத்தின் ரகசியங்களை கண்டுபிடிச்சி இன்னும் அதிகமாக வளர்ந்து போயிடுவான். அதே சமயத்தில் இன்னொரு பங்கில் நான் ஒரு நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த பூமியின் பார்வையில் அது தவறொன்றும் இல்லை. ஆனால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றதையும் இதே 1 தீமோத்தேயு 6 தெளிவாகவே போட்டிருக்கோம். அதாவது 17வது வசனத்தில் பார்க்கிறோம், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயும் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த ஐஸ்வர்யம் வந்து நிலையற்றது. நீதிமொழிகள் 23:5 படிப்போம். இந்த வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இந்த ரிச்சஸுக்கெலாம் வந்து ரெக்கை வந்து பறந்து போயிடும் இருக்கு. அதெல்லாம் பறந்து போயிடும். இல்லாதது மேலே நீ நம்பிக்கையை வச்சிடாத. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஜீவனுள்ள தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு மேலாக இருக்கணும். ஏன் ஆபிரகாமும் ஹி வாஸ் ரிச் அப்படி, ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அவர் எப்போனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிறதுக்கு ரெடியாக இருந்தார். நீ போ, இந்த இடத்துல உங்கள் தகப்பன் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருன்னு சொன்னார். உடனே கிளம்பி போயிட்டார். அவர் அங்கே போய் கூடாரம் போட்டு தான் இருந்தார். அவனை உன் மகனை நீ எனக்காக பலி கொடுன்னு சொன்னார். உடனே கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். ஈசாக்கும் அப்படி தான். அவரே எல்லா அவ்வளோ காரியங்கள் இருந்தாலுமே கூட அவர் உலக காரியங்களுக்காக சண்டை போடவே இல்லை. அவர் அங்கே போய் ஒரு இடத்துல அவர் வந்து அந்த ஒரு கிணறை தோண்டுவார். அவங்க அப்பா தோண்டி வச்சிருந்த கிணறு தான். அந்த இடத்த போய் தோண்டுவார். அந்த இடத்த எடுத்து அங்கே கூடாரம் போடுவார். உடனே அங்கே பெலிஸ்தியர்கள் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் இப்படி இந்த இடத்த வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ சண்டை போட மாட்டார், விட்டுருவார். இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு நான் சண்டை போட மாட்டேன்னு விட்டுருவார். அடுத்ததுக்கு போயிடுவார். திரும்பி சண்டை போடுவாங்க, விட்டுருவார். அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்போது சண்டை போடாமல் இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே அந்த இடத்துக்கு ரஹபோத்துன்னு பேர் வைப்பார். பேர் வச்சுட்டு அங்கே இருப்பார். இப்படி எத்தனை காரியங்கள் பார்த்தாலும் நம்ம இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாக ஒருத்தவங்க இருந்தாலுமே கூட அவங்களுடைய நம்பிக்கை முழுசும் கர்த்தர் மேலே மாத்திரம்தான் இருக்கணும். எப்படி யோபு இருந்தார். யோபு அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் எல்லாம் இழந்த பொழுதும் கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம்னு சொன்னார். அதே சமயத்தில் அது எடுபட்டு போகும்போதும் கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம்னு சொன்னார். அப்போ வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பூமியில் எந்த நிலையில் இருக்கிறோன்றது பேல் கிடையாது. கர்த்தரை நம்ம கொண்டிருக்கிறோமா, அவர் மேலே நான் என் நம்பிக்கை இருக்குதா, அவர் நான் சார்ந்து வாழ்கிறேனா அப்படின்னு ஒரு சோதனை கண்டிப்பாக ஆண்டவர் சோதிப்பார். இந்த எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்ட் கொடுப்பார். எப்படி இவருக்கு சாலமோனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று நடந்தது. அது 1 ராஜாக்களில் நம்ம படிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அதில் வந்து 4வது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 5வது வசனத்தில் பார்க்கும்போது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்ன விரும்புறியோ, உன்னுடைய விஷ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். வாட் ஷேல் ஐ கிவ் யூன்னு சொல்லி கேட்குறார். அப்போ கேட்கும்போது சாலமன் சொன்ன பதில், அவர் தன்னை தாழ்த்தி, நான் வந்து வெளியே போக வர தெரியாத ஒரு சின்ன பையனை போல் இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களை வந்து நடத்துறதுக்கு ஞானம் வேணும். அவர் கேட்ட காரியம் எல்லாமே வந்து ஞானத்தின் காரியங்களும் பரத்துக்குரிய காரியங்களும் கேட்டார். அதை கேட்ட உடனே இது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பார். அதை கேட்ட உடனே தேவனுக்கு எப்படி அந்த வார்த்தை, அந்த ஸ்பீச், சாலமன் கொடுத்த அந்த ஸ்பீச்னால் தேவன் அவ்வளவாக கவர்ந்து கொள்ளப்படுவார். 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்ததுன்றிருக்கு. பார்த்தா இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பீச் ப்ளீஸ் த லார்ட் தட் சாலமன் had asked this thing. அப்போ இப்படி பேசின ஒரு காரியம் வந்து தேவன் அவ்வளோவா சந்தோஷப்படுத்திடும். என் சாலமன் வந்து எப்படி கேட்குறான், எப்படி இந்த மாதிரி அடுத்து அந்த வசனத்திலே போட்டிருக்கும். அது 11ஆம் வசனத்திலே, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால்னு சொல்லி ஆரம்பிப்பார். அப்போ நீ ஒன்றும் உன்னுடைய சுயமான உன்னுடைய ஆதாயத்துக்காகவோ உன்னுடைய பேருக்காகவோ நீ எதுக்காக எதுவுமே நீ கேட்கல. ஆனால் நீ கேட்டது வந்து அவருக்கு நான் தேவனிடத்தில் கேட்டது அவர் அவ்வளோவா பிரியப்படுத்துச்சு. நான் இதை அதுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதையும் கொடுப்பாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்துருவார். ஆனால் அது கர்த்தருடைய பங்கு. இதையெல்லாம் வந்து மைண்டில் எடுத்து வச்சு கர்த்தர் வந்து அவர் கொடுக்கலையா, அப்போ நான் இதை தேடுவேன்னு சொல்லி போனான் அப்படின்னா அவன் தான் மதியினன். அவன் வந்து நான் வந்து இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் தேடுவேன், ஏன் ஆபிரகாம் ரிச்சா இல்லையா, சாலமோன் ரிச்சா இல்லையா, ஏன் யோபு ரிச்சா இல்லையான்னு சொல்லி அந்த ரிச்னஸை தொடர்ந்து போன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சரியான வசனத்தை சரியானபடி கணிக்காமல் அவங்க வாழ்க்கையே வீணடிக்கிற ஒரு இடத்துல தன்னையே உருவி குத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொள்வாங்க. அப்படி இல்லாதபடி கர்த்தரையே எந்த சூழ்நிலையும் சார்ந்திருந்து அவர் அங்கே யோசேப்பு இருந்த லைஃப்பை கூட கவனித்து பார்க்கலாம். அவர் அடிமையாக தான் இருந்தார், ஆனால் அவர் கூட கர்த்தர் இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் செஞ்சது எல்லாமே வாய்ச்சிச்சு. அவர் போர்த்திபாரோடைய வீட்டில் போய் இருக்கும்பொழுது கர்த்தர் அவரோடு இருந்ததுனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அப்போ அடிமையாக தான் இருந்தார். அப்போ ஒன்றும் அவர் கையில் பணம் இல்லையே, அவர் சாதாரண நிலைமையில் இருந்தபோது கூட கர்த்தரை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தார். அப்போ எல்லாமே காரியங்கள்லாம் வாய்க்க செஞ்சார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தார். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அவர் ராஜாவானார், அப்பயும் ஆசீர்வதிச்சிருந்தார். அப்போ ராஜாவாகிறதோ நம்ம மேன்மையாக உலக பார்வையில் மேன்மையாக இருக்கிறதோ அடிமையாக இருக்கிறதோ மேன்மை கிடையாது. நான் கர்த்தரை சார்ந்து ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை, நான் எந்த சூழ்நிலையும்
சூழ்நிலையிலையும் எதில் ரிச்சாக இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் எப்போ ரிச்சாக இருந்தேன்னா கஷ்டம் அப்படின்னா, என்னுடைய சுயத்தில் நான் ரிச்சாக இருந்தேன்னா, என்னுடைய சுயம் எப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, என் சுயத்தை நான் விட்டு கொடுக்குறதுக்கு நான் தவறுறேனோ, அந்த இடத்துல தான் நான் வந்து பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். அந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய ஆத்மா டேஞ்சரான ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த இடத்துல நான் எல்லாத்துலேயும் என்னை விட்டு போட்டு நான் ஆவியில் எளிமை உள்ளவனா கர்த்தருக்கு சார்ந்து, ஆண்டவரே உண்மையன்றி நான் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, உண்மையன்றி நான் பாவம் செய்யாது வாழ முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை கூட சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே, இதுதான் உண்மையான ரிச்னஸ், இதுதான் உண்மையான கண்டென்ட்மெண்ட். இந்த கண்டென்ட்மெண்ட்டில் வாழும் பொழுது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன ஒரு காரியம். இதெல்லாம் கர்த்தர் கூட செய்கிறது, அவர் செய்வார். அதை நான் பார்க்க போகிறது கிடையாது. நான் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து செய்யணும் ஆண்டவரே. எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஒரு வேலை, அந்த வேலையில் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. இந்த வேலையோ பிஸ்னஸோ எதில் இருந்தாலும் கொஞ்சத்துலேயும் நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. அதெல்லாம் உண்மையாக செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். மீதி காரியங்கள் உம்முடைய பங்கு, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்திலே விழுந்து அவரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதுவே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை, இதுவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் உணர்ந்தவர்களாய், நம்ம எவ்வளவு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கோன்றதை உணர்ந்து, இந்த பூமிக்குரிய பன்றிகள் போய் இந்த எல்லாத்தையும் குப்பையில் சாக்கடையில் போய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கே, சாப்பிட்டுட்டு இருக்கே, அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம மாறிடாதபடி உன்னதத்தை நோக்கி பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாய், இதை உணர்ந்தவர்களாய், இந்த சந்தோஷத்தின்படி நம்ம வாழும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் யார் பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு, இவனுக்கு பணம் இருக்கிறனால அவன் சந்தோஷமாக இல்லை, இவன் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் இந்த சூழ்நிலையில் அவன் சந்தோஷமாக இருக்கிறான், இது எப்படி அப்படின்னு அவங்க குற்று நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறான்றதை கவனிச்சுக்கொள்வாங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறாங்கன்றதை கவனிச்சுக்கொள்வாங்க. எப்படி ஈசாக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே சண்டை போடாமல் போவார், எந்த இடத்துலையுமே குவாரல் பண்ண மாட்டார். நீங்களாம் குவாரல் பண்ணுறாங்க நானும் குவாரல் பண்ணுறேன்னு பண்ண மாட்டார், விட்டு கொடுத்துருவார். விட்டு கொடுத்து போய் சண்டை போடாத ஒரு இடத்துல போய் நிற்கி போடு. அதுக்கப்புறம் அபிமேலைக்கு வருவார், வந்து நான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்றதை அவர் சாட்சியாக சொல்லுவார், உங்களோடு இருக்கிறான்றதை பார்ப்பார். எப்படி அந்த ஜீவன் பிறரை போய் தொட்டுச்சோ, அந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனும் ஒவ்வொரு ஒரு லைஃப்பையும் தொட்டு போகும் பொழுது நமக்குள்ளாரையும் நம்ம அந்த எழுப்புதலின் ஜீவியம் வாழ முடியும், பிறருக்கும் நம்மளுடைய ஜீவன் எழுப்புதலாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லோரும் ஐஸ்வர்யவான் கர்த்தருக்குள்ளார் நம்ம வாழ, நம்ம எல்லாருமே கண்டென்ட்மெண்ட்டான ஒரு லைஃப் வாழ முடியும் என்பதை உணர்ந்து இந்த சந்தோஷமான வாழ்க்கை எல்லோரும் வாழ முடியாது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாளிலையும் தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த போதுமென்கிற மனம் என்பது தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு எல்லை என்று வைத்திருக்கிற போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களையும் அவர் இன்னது தேவை என்று அறிந்து கொடுக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தேவன் நம்மை நடத்தி வரும்போது அதிலே போதுமென்ற மனம் என்ற ஒரு பகுதி இல்லாதிருக்கும்போது அங்கே அநேக தேவ பக்திக்குரிய காரியங்களுடைய இழப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும். எனவே தேவன் எதை செய்தாலும் அவர் சகலத்தையும் நன்மைக்காக செய்கிறார். அவர் எந்த ஒரு காரியத்தையும் சில காரியங்கள் ஒரு தடை போல இருப்பது போன்று இருந்தாலும் அதிலே தேவன் சகலத்தையும் அதை ஒரு திட்டம் வைத்து அதற்குள்ளாக ஒரு நன்மை அடையும்படியாக தான் தேவன் செய்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அதிலே போதுமென்ற ஒரு மனதோடு நாம் இருக்கும்போது அதிலே தேவன் ஒரு தேவ பக்திக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கான அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்கு அது மிகுந்த உதவியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். அந்த 11வது வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் போதுமென்ற ஒரு மனதோடு இருக்கும்போது இந்த காரியங்களை நாடுகிற ஒரு மனதை பெறுகிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற முடியும். பண ஆசையோ தேவன் வைத்திருக்கிறதை விட்டு அதிலே ஒரு போதுமென்ற மனம் இல்லாமல் நான் இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் நான் இதை விரும்பினபடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இதை மாற்ற வேண்டும் என்று ஓடுகிற ஒரு வாழ்க்கை என்று என்னுடைய ஓட்டம் ஓடும்போது இந்த குணங்களை அடையும்படி நாடு என்ற அந்த நாட்டம் என்பது வாழ்க்கையை விட்டு போய்விடும். அதற்கு மாறாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு எதிர்மறையாக அவிசுவாசமும் தேவபக்தியற்ற காரியங்களும் வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து விடுகிற ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும். எனவே தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையிலே எப்போதும் போதுமென்ற மனதோடு கூடிய அந்த தெய்வ பக்தியை சுதந்திரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அதை ஒருபோதும் இழந்து விடாமல் அதை சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். தேவன் எப்போதும் அதிலே நிலை நின்று
அவருடைய இந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய நாட்டம் என்பது ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கு திசை மாறி செல்கிற ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் எப்போதும் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படியான ஒரு வாழ்க்கையை நாடுகிற வாழ்க்கையை தேவன் வாழ உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமாம். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனா பணமா அப்படின்ற தேவோட வார்த்தையை நம்ம கேட்டோம். என்னுடைய நினைவு என்னன்னு சொன்னால், தேவன் தான் எனக்கு முக்கியமாக இருக்கிறாரு. உபாகமம் புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய், பற்றிக்கொள், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார். அப்போ இப்போ சர்ச்சில் நம்ம கேட்டதுபடி பணத்தின் மேலே நான் பற்றுதலாக இருக்கிறேனா அல்லது நான் தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணும்போது, இந்த பூமியில் தேவனுக்கு ஒப்பானது நிகரானது இந்த பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. முதல் இடத்துல நான் தேவனை தான், நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்கு தேவனை தான் நான் வச்சுருக்கேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே அது கொஞ்ச நாள் தான். நம்ம ஒரு டெம்பரவரி, ஒரு கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்ம செட் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கோம். இது சர்ச்சில் நான் கேட்டிருக்கேன். பிரதர் சொன்னது போல் ஒரு நட்டு உங்கள் இறுதியை பூமியில் செட் பண்ணி அதை நட்டு ஸ்க்ரூ பண்ணப்பட்டு அது இருந்துச்சு. அது எங்கே அது அது அந்த உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கேயே உங்கள் இறுதியை என்ன செஞ்சுருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இறுதியை எந்த இடத்துல செட் பண்ணி அது வைக்கப்பட்டிருக்கோ அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், செட் பண்ணியிருப்போம். தேவன் வந்த உடனே டக்கு நம்ம இறுதியை தேவன்கிட்ட டக்கு நம்ம உடனே என்ன செஞ்சுருவோம், அப்படியே மர்வமாக்கப்பட்டுருவோம். அப்போ என்னுடைய இறுதியை எங்கே செட் பண்ணப்பட்டு இருக்குது, தேவனா அல்லது பணமா, தேவனா அல்லது உலகமா, தேவனா வேலையா, தேவனா மனைவி பிள்ளைகளா, இப்படி எல்லா இடத்துலையும் தேவனா 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 சொல்லி வரும்போது மனுஷருக்கு முன்பாக எவைகள்லாம் அவங்களுக்கு அதிகமாக தெரியுதோ அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது. அப்படி என்னுடைய லக்கு எது, தேவன் தான் என்னுடைய லக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரே சொல்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 16-13, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். என்னுடைய இலக்கையெல்லாம் தேவன் தான். ஆண்டவரே, இந்த பூமியில் நீங்கள் தான் ஆண்டவரே. பணம் வாழ்க்கைக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, எல்லா இடத்துக்கும் பணம் தேவை. ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சபையில் என்ன போதிக்குதுன்னு சொன்னால், விசுவாசம் இருந்தால் தான் சாதிக்க முடியும், தேவன் இருந்தால் தான் சாதிக்க முடியும். பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. பணம் அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவன் தான் நமக்கு எல்லாமே, தேவன் தான் எல்லாமே, தேவன் தான் எல்லாமே, எல்லா சூழ்நிலையுமே தேவன் 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 தான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் இருந்து நம்ம அந்த சத்தியத்தை கேட்டதுனால தேவனை குறித்து ஒரு உறுதியான பிடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நான் எந்த சூழ்நிலையை பற்றி இருக்கும்போது பணக்காரர்களில் சிந்திக்கிறது போல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சிந்திக்க மாட்டேன். உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம வாசித்து நம்ம கேட்டோம். பணக்காரங்களுடைய நினைவுகள் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம அவங்கள எதிர்த்து அவங்கள விரோதமாக பேசலை, வேத வசனத்தின்படி அவங்கள நேசித்து அன்பு கூறுறோம். அவங்களுடைய நினைவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இருமாப்பான வாழ்க்கை, பணத்தை நான் வச்சுருக்கேன், ஐஸ்வர்யத்தை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் என்ன செய்கிறாங்க, அது லூக்காவில் வருது, அவ எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவனை ஒருத்தன் சார்ந்து வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதர் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னார். அந்த ஏழை மனுஷன் இந்த பரலோக பொக்கிஷ பாசக்கதையில் ஒரு சின்ன கதை இருக்குது. போதுமென்ற கூட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு ராஜா எல்லாமே இருந்து அவ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் தன்னை பெரிய மனுஷனாக நம்பிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஏழை மனுஷன் ராபர்ட்டு அவன் என்ன செஞ்சான், கர்த்தரையே தன்கிட்ட என்ன இருக்குது, கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி எல்லா சூழ்நிலையும் அந்த ஏழை ராபர்ட்டு கர்த்தரையே மையமாக வச்சு துன்பத்தில் இன்பத்தில் எல்லா சூழ்நிலையும் அவர் கர்த்தரையே நம்பியிருந்தனால அந்த மனுஷன் அந்த ராஜாவை காட்டிலும் இவருக்கு தான் அநேக காரியங்கள் வந்ததுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் வந்திருக்கு. அப்போ நானும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனையே நான் என்ன செஞ்சுருக்கணும், பற்றி இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். 15ஆம் வசனம், அவர் அவரை நோக்கி
நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டீர்கள். தேவனே உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. தேவனை தவிர இந்த உலகத்தில் வந்து எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது. தேவன் தான் எல்லா இடத்துலையும், அவர் தான் எனக்கு முதலிடமாக இருக்கிறாரு, அவரே எனக்கு முக்கியமாக இருக்கிறாரு, அவரே கனத்துக்குரியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்கிறாரு. பணத்தில் வந்து என் மனசை நான் வைக்கலை, நான் தேவன் தான் என்னை லக்காக வச்சுருக்கேன், தேவன் பின்னால் தான் ஓடுறேன், தேவனை தான் சார்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையானது செவ்வாய்க்கிழமை மீட்டிங்க்கு நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது பிரதர் சொல்வார், ஃபஸ்ட்டு என்ன செய்ய, தேவ ராஜ்யத்தை நீங்கள் தேடி போங்க. இன்ஜின் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, போய்கிட்டு இருக்கு, அப்போ பின்னால் டெக்கு என்ன செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது சபையில் சொல்லி கொடுத்தபடி தேவனையே சார்ந்து தேவனையே நம்ம பார்த்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையானது எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், நமக்கு ஒரு குறை இல்லாமல் என்ன செய்வார், நம்ம கொடுப்பாரு. நாம் உலக மனுஷர்களை போல் உலக காரியங்களை மையமாக வச்சு அதுக்கு பின்னால் போகக்கூடாது. கர்த்தர் தான் நம்ம லக்கா இருக்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் வார்த்தையை எடுத்து வச்சு நம்ம ஒரு ஸ்கூலில் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எடுத்து வச்சு இதை நான் இப்படி ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு வாழ்க்கையாக மாறுறது தான் நம்மளுக்கு வேணும். இப்போ வார்த்தைகள்லாம் எதுக்காக, நம்ம சபையில் சொல்கிறதெல்லாம் எதுக்காகனா, ஒருவேளை அதுபடி நான் இல்லாட்டினா என்னை கர்த்தர்கிட்ட போய் நான் மாற்றிக்கிறதுக்காக தான் பேசப்படுது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து வச்சதில்லை. இப்போ பவுல் சொல்வார், அவருடைய கற்பனைகளை எனக்கு பாரமானவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லுவார். பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் வந்து ஜனங்களை நடத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து வெளியே கூட்டு வரும்போது இப்படியே ஒரு வார்த்தை இருக்குது, அவர்கள் கொள்ளையடித்து தான் வந்தாங்கன்னு. அவங்களுடைய சம்பளத்தை தான் வாங்க சொல்கிறாரு, ஆனாலும் கொள்ளையடித்து தான் வந்தாங்க. கொள்ளையடித்துனா கிட்டத்தட்ட ஒரு வீடு கொள்ளையடிக்கப்படுதுன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா செல்வங்களையும் எடுத்துட்டு வெளியே வர்ற ஜனங்களை வந்துட்டு அவர் நடத்தின பாதை வந்துட்டு ஒரு பாலைவனத்தில் அவர் நடத்திட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால், வனாந்திரமான இடம்னா ஏன் அப்படி நடத்திட்டு போகணும்? ஒருவேளை அவங்கள அந்த நாடு வழியாக நடத்திட்டு போயிருந்தால் ரொம்ப சீக்கிரம் போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. நாடுகள் வழியாக, பாலைவனத்தில் வழியாக போனனால தான் அது லேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது வழியாக நடத்திட்டு போனனால தான் அவங்க கையில் இருக்க அந்த பொருளை வச்சோ இதை வச்சோ அவங்களால சாப்பாட்டுக்கு வாங்க முடியல. மேலே நோக்கி பார்த்து எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு காடை வேணும்னு சொல்லி கேட்க முடிஞ்சுது. இது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்லும்போது, இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அடியீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். எனக்கு இங்கே எல்லாமே என்கிட்ட இருந்தாலும் நான் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னை பழைய உடன்படிக்கை மாதிரி அவர் என்னை நடத்தணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஃபுல்லாக நெருக்கி போட்டுட்டு அப்போ அவரை போய் நோக்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருடைய இருதயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவருடைய சிந்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு சொல்லி புதிய உடன்படிக்கையில் கர்த்தருக்குள்ளே வளர்கிறவங்கனால மட்டும்தான் சொல்லவே முடியும். அதனால் நான் ஏன் அவரோட சித்தத்தை தேடணும், ஏன் நான் பணத்தை வெறுக்கணும்? இது எல்லாத்துக்கும் பதில் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளால சொல்லுவோம். எப்படின்னா, ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடாத உனக்கு சளி வந்துடும். ஏன்னா அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததை வச்சு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் வந்துட்டு என்னோட எதிர்காலத்தையும் அறிஞ்சவர். எனக்கு இந்த ஒரு வசதி கொடுத்தா இது அவனோட எதிர்காலத்தில் என்னை விட்டு அவனை பிரித்து போட்டுரும். இந்த பணம் இவனை என்னக்கிட்டேருந்து பிரித்து போட்டுருன்றதை கர்த்தர் அறிஞ்சிருக்காரு. அதனால் நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்கிட்ட போய் அவரோட சித்தத்தை கேட்டு பணத்து மேலே என் ஆசையை வைக்காமல் கர்த்தர் மேலே என் ஆசையை வைக்கிறேன். அதில் அந்த டிஃப்ரென்ஸ் 1 தீமோத்தி 6 இப்போ நம்ம படித்ததை பார்த்தீங்க அப்படின்னா, பணம் இதெல்லாம் ஒரு சைடு போட்டு இன்னொரு சைடு பொறுமை விசுவாசம்லாம் போட்டிருக்கும். இந்த ஒரு எண்டில் போட்டிருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது, இன்னொரு எண்டில் போட்டிருக்கிறதெல்லாம் நித்தியமாக நம்ம கூடயே இருக்குது. நீங்கள் பணத்தை சம்பாரிச்சிங்கன்னா அதுக்கு மேலேயே இருக்கும். உலகத்தில் நீங்கள் எதையுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போக முடியாது. உலகத்தில் இருக்க எதையுமே நம்ம பரலோகத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் என்னோடய சாந்த குணத்தையும் பரலோகத்துக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். அங்கேயும் இது என் கூட பெர்மனண்ட்டாகவே இருக்க முடியும். இந்த உணர்வு வந்துட்டு இதெல்லாம் என் புத்தி கெட்டாது. தேவனோட நான் பழகி அவர்கிட்ட போகும்போது அவர் இந்த வெளிச்சத்தை தர்றாரு. அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு கர்த்தர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு வரட்டும், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நான் பிரியப்படுறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தர் சகோதரர்கள் மூலம் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உலகத்தின் மேலும் உலக பொருளின் மேலும் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் அதை ஒரு செக்யூரிட்டியாக பார்த்தேன். ஓகே, இது இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், யார்கிட்டையுமே நிற்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை எனக்கு எப்போவுமே உண்டு. அது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுமே அந்த மனப்பான்மை எனக்குள்ளே இருந்தது. ஆனால்
பணத்தை நம்ம அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது, ஆனால் சேர்த்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபான மனப்பான்மையிலே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் தேவன் என்னை வழிநடத்தின விதமும் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் எனக்குன்னு பல கோல்ஸ் வச்சுருப்பேன். இந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருப்பேன். தேவன் எனக்கு அதை தடை பண்ணதும் கிடையாது, அதுதான் அதில் விஷயம். அப்போ நான் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனால் அது வந்து ஒரு மாயமான இடமா இருக்கும், அது ஒரு காணல் நீளாக இருக்கும். இதுக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே வந்து இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அங்கே வந்து தோணும். அப்போ தான் நான் தேவன்கிட்ட போய் நான் திருப்பி கேட்குறப்ப தான் ஆண்டவர் வந்து தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறது வந்து எல்லாத்தையும் காட்டிலும் நலம் அப்படின்றத வந்து எனக்கு எடுத்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அப்படி நான் நடந்த பாதையிலையுமே அப்புறம் நான் பணத்தை ஆக்டிவாக பெர்சியூ பண்ணுறதே விட்டுட்டு தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கேன் நலங்கிற ஒரு பாதையில் நடந்தாலுமே என்னை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது பணம் வந்து கொஞ்சம் பெருகும் போதோ இல்லை நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு ஒரு பயம் வர்றப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது உண்டு. ஆண்டவருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, இதை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த தேவன் எனக்கு வந்து சொல்லி கொடுத்த அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்கிறது சொல்கிறப்ப தேவன் வந்து சொல்லுவார், இயேசு வந்து டீச் பண்ணுறப்ப சொல்லுவார், காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள், சாலமோன் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, ஆனால் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவங்கள அந்த காட்டு புஷ்பங்கள் மாதிரி உடுத்தியிருந்தது இல்லைன்னு சொல்லுவார். அதாவது சாலமோன்கிறவர் அந்த காலத்தில் அவர் தான் அந்த ஏரியாவிலே ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவர். அவரோட இதுதான் இஸ்ரவேலிலே அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைம், அதாவது பயங்கரமான ஒரு எக்கனாமிக்கலி ரிச்சாக இருந்த டைம். ஸோ அப்படிப்பட்ட காட்டு புஷ்பம் அவர் உடுத்தி இருந்தது கூட அவர் அந்த வசனத்தில் ஒரு உண்மை இருக்குது. நீங்கள் ஒரு காட்டு புஷ்பத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும், அதில் அத்தனை ஷேட்ஸ் இருக்கும், அத்தனை கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம என்ன தான் ஒரு மனுஷன் டிசைன் பண்ணிடலாம், ஒரு ராஜாவுக்கே ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணாலும் அந்த அழகு வந்து அந்த டிசைனில் வராது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம லைஃப்பில் வந்து அந்த மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட் எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே இல்லாட்டியும் தேவன் வந்து நாங்கள் வந்து தேவனுக்குள்ளே லட்சாதிபதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து முதல்ல நம்ப மாட்டேன். இவங்க கொஞ்சம் பொய் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனாலும் அந்த வசனத்தை கேட்டபோது தான் எனக்கு அதை யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, கரெக்டு தானே. ஒரு பூவை அவ்வளோ அழகாக அதில் அந்த மிஸ்ஸிங் இன்க்ரீடியங்கிறது வந்து கடவுள் தான், தேவன் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறது தான் அந்த ஒரு பூவை அவ்வளோ அழகாக மாற்றுது. அவர் அந்த டிசைனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அது இந்த உலக பொருளின் எல்லா மேன்மையை காட்டிலும் அதிக மேன்மை உள்ளதாக நம்ம கண்ணுக்கு அது தெரியப்படுது. அதை பார்க்குறப்ப நம்ம அதுக்கு சந்தோஷம் குறையிறதே இல்லை. ஒரு பணத்தை நீங்கள் கட்டுக்கட்டாக வச்சு பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் வராது ஒரு பூவை பார்க்குறப்ப. ஸோ அதே மாதிரி அதுக்கு தேவன் மாற்றாக சொல்கிறது என்னென்னா, நீங்களோ விசுவாசத்தையும் நீதியையும் ரைச்சஸ்னஸ் காட்லினஸ் ஃபெய்த் இதெல்லாம் நீங்கள் பெர்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப விலையுறந்தது. ஏன்னா அதை நான் பெர்சீவ் பண்ணி பார்த்துருக்கேன். அது தேவன் வந்து எளிதில் அப்படி போகிற போக்கில் யாருக்கும் கொடுத்துட்டு போகிறதும் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் கெஞ்சி தான் நான் நிறைய விஷயங்களை நான் பெற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் நான் ரொம்ப குறைவுள்ளவனாக இருந்திருக்கேன், இன்னும் குறைவுள்ளவனாக தான் இருக்கேன். ஆனாலும் அது ஐஸ்வர்யத்துக்கு மாற்றாக சொல்கிறது தேவன் அதை தான் சொல்கிறாரு. அத்தகைய இதை நம்ம பெர்சீவ் பண்ணுறவங்க உலகத்தை நோக்கி பார்த்தோமானால் அதை நோக்கி நம்ம போகவே மாட்டோம். அந்த எந்த விஷயத்துலேயுமே தேவன் தான் அந்த மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அவர் இருந்தாச்சுன்னா மிச்சம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஆனால் அவர் இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அதில் வந்து அந்த மகிமை இருக்காது. ஸோ அத்தகைய மகிமை நேர்ந்து தேவனை நம்ம பற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படும். தேவன் நமக்கு அது உதவி செய்வாராக. நம்ம எல்லோருமே இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவம் அறியாத ஒரு வாழ்க்கை நீங்கள் ஷேர் பண்ணினது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தட்ஸ் கரெக்ட். அது போன்ற உங்களுடைய உள்ளத்திலே அந்த வேர் பதிந்தது என்று சொன்னால் தட் இஸ் காட்லினஸ், தேவபக்தி தான். தட் பிரிங்ஸ், அதுதான் தேவபக்தி இல்லாமல் அது போதும் என்ற மனம் என்பது வருவதில்லை. இந்த ஹார்ட் நெவர் சாட்டிஸ்ஃபைடு. நம்முடைய இருதயம் ஒரு நாளும் திருப்தியாய் எல்லோரும் நல்ல ஒரு விருந்துக்கு போனால் ஹவ் வாஸ் த ஃபீஸ்ட், விருந்து எப்படி என்று கேட்டால் வெரி நைஸ், சம்ச்சுவஸ் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு என்றெல்லாம் சொல்வார்களே, அதுபோன்ற உள்ள ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு என்பதெல்லாம் ஒன்லி இன் காட்லினஸ். அது ஆங்கிலத்திலே ரிவர்ஸ் சரியாக போட்டிருக்கும். காட்லினஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட், தட் பிரிங்ஸ் கண்டென்ட்மெண்ட் அண்ட் தென் இட் பிரிங்ஸ் த கிரேட் கெயின். அதுதான் மிகுந்த ஆதாயம். நாட் ஜஸ்ட் கெயின். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த உலகத்திலே they think the worldliness is gain. இந்த உலகம்
கெயின், லாபத்தை தான் அதை ஆதாயம் என்று எண்ணுகிறது. நமக்கோ தேவபக்திக்குரிய அந்த திருப்தி தருகிறதே அதுதான் மிகுந்த கிரேட் கெயின் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஊரிலே ஒரு அதான் என்று ஒரு இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோமே. இப்படி பேசப்படுகின்ற உலகத்தில் பெரிய பணக்காரன் இருந்தால் ஹூ இஸ் எ கிரேட் கெய்னர் என்று கேட்டால் அதானி என்று சொல்வார்கள். ஏனென்றால் மற்ற பணக்காரலாம் இருந்தாலுமே கூட அவன் எல்லா பணக்காரர்களை விட மேலான ஒரு பணக்காரன். அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள எந்த பிஸ்னஸ் அவர்கள் செய்தாலும், அவள் சாதாரண ஒரு பலசரக்கு கடையை வைத்தாலும் சரிதான், அல்லது டைமண்ட் அல்லது வைரம் செய்கிற அந்த ஜுவல்லரி அவன் ஓப்பன் பண்ணினாலும் சரிதான், அவன் எழுதும் பொழுது லாபம் என்று தான் எழுதுவான். அவனுடைய ஆரம்பமே லாபம் என்பது தான். இந்த உலகம் அறியாத இன்னொரு லாபம் என்னவென்றால் மிகுந்த லாபம் என்பதுதான். இட்ஸ் a கிரேட் கெயின். இது கிரேட் கெயின், மிகுந்த லாபம். தேவ பக்தியோடே கூட வருகின்ற போதுமென்ற மனமே என் ஆதாயம், மிகுந்த ஆதாயம். ஸோ வி ஆர் லைக் தேன், அப்படி இருக்கிறோம் என்பது தான். when the very brothers சகோதரர்கள் பேசும் பொழுதும், ஈவன் among the sisters அவர் பேசும் பொழுதும், when they got it something, அந்த இருதயத்திலே அந்த கோர் ஆஃப் த சப்ஜெக்ட், வாழ்க்கையினுடைய அந்த மெயின் பார்ட்டை பிடித்து கொண்டார்கள். இந்த உலகம் அறியாத ஒரு லாபம், நாட் ஆர்டினரி லாபம், இது ஒரு மிகுந்த ஆதாயத்தை பெற்றுக்கொண்டார்கள். தே ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள். அவர்கள் நீதியை நாடுவார்கள், சமாதானத்தை நாடி பின்தொடர்வார்கள், அவர்கள் பரிசுத்தத்தை நாடுவார்கள். தே பர்சியூ ஆஃப்டர் த அதர் ரேஸ். இன்னொரு ரேஸ் இருக்கிறதே, எங்கே எப்படி எபிரேயர் 12 வாசிக்கிறதை போல் இயேசு கிறிஸ்து ஓடின அந்த விசுவாச ஓட்டத்தை நீங்களும் பொறுமையாய் ஓடுங்கள் என்று சொல்கிறது. அனதர் ரேஸ் இஸ் தேர். பீப்புள் ஆர் இன் திஸ் ரேஸ். இந்த டைரெக்ஷனில் அவர்கள் ரேஸில் போய் கொண்டிருக்கும் பொழுது த ரைட் டைரெக்ஷன் இஸ் இட்டர்னல், நித்தியத்துக்குரிய லாபத்தை பெற்று வாழ்கிறார்களே. தே ஆர் த காட்லி பீப்புள். அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். ஆகவே when there is a church, ஒரு சபை என்று இருந்தால் அது எத்தனை பேர் என்றெல்லாம் இல்லை, அது 40 பேராக இருந்தால் என்ன, 400 பேர் இருந்தால் என்ன, 4000 பேர் இருந்தால் என்ன, அது அத்தனை பேரும் 40 பேர்லேருந்து ஒரு 20 பேர் இருந்தால் கூட பரவாயில்லை தான். அந்த 20 பேரும் they should be the rich people. அவர்கள் இந்த மிகுந்த ஆதாயத்திற்குரிய மக்களாக இருக்க வேண்டும். God looks for that. தேவன் இந்த உலகத்தை முழுவதும் பார்க்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் என்று பார்க்கும்போது அவன் தேவன் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவில்லை என்று அவனை விட்டு போய்விட்டாரே. அப்படி இல்லாமல் இவர்களோ இந்த கிரேட் ரிச்சஸ், பெரிய அந்த ஆதாயத்தை பெற்றவர்கள் என்று பார்ப்பவர்களே தான் God will select. தனக்கென்று அவர் தேர்ந்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. we are all என்ன people, rich people or great rich people? சொல்லுங்கள், great rich people சொல்லுங்களேன். Yes, that is the confession before God and before His church. அவருடைய சபைக்கு முன்பாக செய்த அந்த அறிக்கை இருக்கிறதே, God listen that. அதை கேட்டு He will bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்க வேண்டும். I never sought anything in my family except the godliness. தேவபக்தியினுடைய இந்த மிகுந்த ஆதாயத்தை தவிர என் குடும்பத்தில் நான் எதையும் நான் நாடினதும் இல்லை, தேடினதும் இல்லை. Even the church for long, more than 40 years of the ministry, I never sought in the church, இந்த சபையில் காணிக்கையோ அல்லது பொருளையோ பொன்னையோ நாடியதே இல்லை. என் ஆரம்ப அந்த 1968 நான் ரட்சிக்கப்பட்டு நான் 81ஆம் ஆண்டிலே நான் 1986ஆம் ஆண்டில் முழுநேர ஊழியம் வந்து பின்பு ஊழியங்களுக்கு நுழைந்து பின்பு சபை என்று தனிப்பட்ட விதத்தில் ஆரம்பித்த 1984ஆம் வருடம் தொடங்கி இன்று வரை ஒரு 12 வாடகை வீட்டிலே இருந்து கடந்து வந்தோம். 10 என்ஜினியர்ஸ் காலனி என்று சொல்வது, அங்கே 11 வள்ளுவர் காலனி, 56 கலைநகர் காலனி, அங்கே 11 வள்ளுவர் காலனி, அங்கே 40 இன்ஜினியர்ஸ் காலனி, அங்கே 24 யூஓசி நகர், 67 சூசேஷன் நகர். அண்ட் தென் வி கம் டு சிம்மக்கல், அங்கே உள்ள லெல்லி ட்ரேடிங் கம்பெனி. அப்படி தான் நாங்கள் தொடர்ந்து நம்ம இங்கே இந்த சொந்த இடத்திற்கென்று வந்தோம். ஆகவே இத்தனை வாடகை வீடுகள் போய்விட்டு வந்தோமே. வாட் வாஸ் தட்
contentment. We are building a godly people. தேவ ஜனத்தை நாம் கட்டுகிறோம் என்பதை அல்லாமல் அடடே நமக்கு ஒரு சர்ச்சிலேயே ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று பதஷ்டமாக இருந்தது. காணிக்க கொடுங்கள் என்று கேட்டு நான் வாங்குவதற்காக நாம் பிரயத்தனம் பண்ணோம். ஒரு நாளும் அது இல்லவே இல்லை. The heavy burden, the burden was so much about godliness. ஆகவே இது போன்ற மண்ணுக்குரிய இந்த பாரங்கள் எல்லாம் ஒரு நாளும் நம்ம ஆழ்த்தியதில்லை. ஆகவே தேவன் கண்டார், God provided everything. எல்லாம் தேவனே தந்தார் என்று சொல்வதற்குரிய சாட்சியை சபை என்றென்றும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. வாட் வாஸ் த கிரேட் காட்லினஸ் ஹியர்? நாட் த பில்டிங். இந்த பில்டிங் அல்ல. ஒரு என்னிடத்தில் பேசும்பொழுது சொன்னார், பிரதர், என் வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஊழியம் செய்கிறவர் சொல்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். என்ன நோக்கம் என்று கேட்டார். வி ஆர் பில்டிங் எ பிக் சர்ச். சபை கட்டிடும். அவர் என்று சொன்னவர் 64 வயது இருக்கும் என்று எண்ணுகிறேன். 64 years ஆஃப் த அவருடைய கிறிஸ்டியன் லைஃப் ப்ளஸ் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியத்தில் அவருடைய பெரிய திருப்தி என்று இருப்பதெல்லாம் ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமா? வாட் இஸ் திஸ் யூஸ்லெஸ் திங்? சச் டைம்ஸ் இது போன்ற சொல்லுகின்ற நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஐ ஸ்போக் டு myself. I hate it. I don't want that. I want you. நீர் கட்டுகின்ற சபையும் அதுதான் வேண்டும், அல்லாமல் இந்த கட்டடம் அல்ல. உலகத்தார் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உள்ளே ஒரு அவசரம் ஏற்படுகிறது. ஐ ஹேட் இட் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். பிரயாஸ் அந்த மனசில் கேட்கவில்லை. The Lord heard it. கர்த்தர் அதை அவர் கேட்டார். ஸோ he blessed in every way. He blessed. ஏனென்றால் we are under the great gain. மிகப்பெரிய ஆதாயத்தில் இருக்கிறபடினாலே தேவபக்திக்குரிய அதுவே என்ன ஆதாயம்? மிகுந்த ஆதாயத்தில் இருக்கிறபடினால இதெல்லாம் கீழே கிடக்கிற ஒரு சின்ன சின்ன பதியெல்லாம் கண்ணுகளுக்கு தெரிவதே இல்லை. இட் இஸ் இன்க்ளூடட் தேட். ஒரு சின்ன கப்பு இருக்கிறது, அதற்கு மேலாக பெரிய கப்பு ஒன்று இருந்தால் இந்த சின்ன கப்பை குறித்து யார் அதை குறித்து அதை யோசிக்க போகிறார்கள்? ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் இன் தேர். அது உள்ளே தான் இருக்கிறது. God will provide the small cup. People are always carrying this small cup. இந்த ஸ்மால் கப்பை வைத்துக்கொண்டே அவர்கள் நாடுகின்றபடினாலே there is no contentment whatever they do. எதை செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி வருவதில்லை. they continuously pursue after money. பணத்துக்கு பின்பாக ஓடி தவிக்கிறார்கள். இந்த பூமிக்கு நாம் கேட்டதை போல் பூமிக்கு மேலேயும் வானத்திற்கு கீழேயும் நான் வாழ்ந்து பார்த்துருக்கிறேன். என்னுடைய கண்கள் இச்சித்ததெல்லாம் நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். எதையும் நான் விட்டு வைக்கவில்லை. அத்தனையும் ருசி பார்த்தேன், அத்தனையும் நான் அனுபவித்தேன். பட் ஐ ஃபவுண்ட், கடைசியாக கண்டது என்னவென்றால் மாயை. எல்லாம் மாயை என்பதையும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறதை கண்டேன் என்று சொல்வார். அது ஆங்கிலத்தில் இட் இஸ் கிராஸ்பிங் ஆஃப் த விண்ட் என்று சொல்லுவார். காற்றை பிடித்ததை போல்தான், அது வெறும் காற்றை சுதந்திரித்ததை போல்தான். உங்களுக்கு பெரிய கையாக இருந்தால் உள்ளே நிறைய காற்று இருக்கும், சின்ன கையாக இருந்தால் கொஞ்சம் காற்று இருக்கும். எல்லார் கையிலும் வெறும் கையை போல் இல்லை, உள்ளே காற்று தான் இருக்கிறது. ஆனால் திறந்தால் ஒன்றும் இல்லை. அதுபோல் தான் அது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. தே கிராஸ்பிங் த விண்ட். இதைத்தான் சுதந்திரித்து ஒரு மனுஷன் அவன் புதைகுழிக்கு போக வேண்டுமா? அவன் நித்திய ஐஸ்வர்யவானாய், அவன் கிரேட் கெயின் பெற்றவனாய், அந்த சுதந்திரம்தான் கெயின். இந்த பூமியில் எவ்வளவு சுதந்திரித்தாலும் உலகமே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. இவனோ கிரேட் கெயின் என்று சொன்னால் நித்தியத்திற்குரிய அந்த மிகுந்த ஆதாயத்தை சுதந்திரித்து விட்டான். ஹீ வில் பி கோ தேர், ஹீ வில் பி கார்லண்டட். அவனுக்கு மாலை சூட்டப்பட்டு வரவேற்கப்பட்டு ஐஸ்வர்யவானே வருக என்று வரவேற்று கொண்டு ஆபிரகாம் அடியில் விட்டதை போல் விட இங்கே இருக்கக்கூடிய கீழே கிடக்கிற ஐஸ்வர்யவானன் நான் அல்லவோ ஐஸ்வர்யவான, அதற்கு நான் அல்லவோ பங்கு என்று எண்ணிக்கொண்டிருக்க. இல்லையப்பா, நீ பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்துக்கொள். நீ ஓடின ஓட்டம் எல்லாம் இந்த மண்ணுக்காகவே ஓடினாய் என்று சொல்லி அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டாரே. ஒரு சொட்டு தண்ணீர் நோ. பரத்திற்குரிய ஐஸ்வர்யம் என்பது அவ்வளவு எளிதில்லை. பரத்திற்குரிய நீர் என்பது அந்த அவருடைய தேவனுடைய அந்த சிங்காசனத்தில் 5 ஆறுகள் ஓடினது இருக்கிறதே தெய்வ தண்ணீர். அது ஒரு சொட்டு கூட இந்த பூமியில் அங்கே இருந்து இந்த உனக்கு பள்ளத்திற்கு வருவதற்கு கிடையாது. பூமியில் உனக்கு அருளப்பட்டது, நீ அதை தெரிந்து கொள்ளவில்லாதபடினாலே உன் வாழ்க்கை பூமியில் வாழ்ந்து நினைத்துக்கொள். இப்படித்தான் நீ பூமியிலே நீ கெயின் என்று உலக மக்கள் ஓடுவதைப் போலவே அவரை பின்பற்றி ஓடுகிறாய். அங்கே முன்னால் சுப்பிரமணியம் ஓடுகிறான், அங்கே முன்னாலே சுல்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான். யூ ஆர் ஆல்சோ தேர்.
வித் த சேம் வேர்ட் உங்களுடைய பெயரை நீங்கள் ஜோசப் என்று வைத்துக்கொண்டு சும்மா ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அல்லது உங்களுடைய பெயரை எஸ்தர் என்று வைத்துக்கொண்டு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட்? நீங்கள் பெயரை வைத்து கொண்டால் ஓடிவிட முடியுமா? உன்னுடைய என் தகப்பனாய் ஆபிரகாம் என்று சொல்கிற கிறிஸ்தவன் தான் அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயரை வேதம் சொல்லவில்லை. உண்மையாக நடந்து நிகழ்ச்சியாக இருக்கிறபடினால் அவனை வெட்கப்படுத்தாதபடி அவன் பெயரை அவர் சொல்லவில்லை. ஆனால் அவனும் கிறிஸ்தவன் தான். அவன் ஓடின ஓட்டமெல்லாம் உலகத்திலேயும் மனுஷர்கள் ஓடின அந்த ஆதாயம் ஓடினபடினாலே யூ ஆர் அக்கார்டிங் டு யுவர் வேர்சன். உனக்கு என்ன ஓட்டத்திற்கு ஓடினாயோ அந்த தகுதியின்படி மாயை, எல்லாம் மாயை, நாட் ஈவன் எ ட்ராப் ஆஃப் mercy ஃப்ரம் God. தேவனிடத்தில் இருக்க கொஞ்சம் இறக்கம் கூட உனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று அவனை கைவிட்டு விட்டார். ஆகவே இங்கே கூடியிருக்கிற ஒருவராயிலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. மிஸ்டர் டேர்ன் அவங்களோட ரன்னிங் ரேஸே தப்பாக இருந்தால் என்றால் உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். பூமியிலே மாற்றுவதற்கு எவ்வளவோ தருணங்கள் உண்டு. மேக் காட் த ஃபர்ஸ்ட். தேவன் முதலிடமாய் வைத்துக்கொள்ளுங்கள். காட்லினஸ் த பெஸ்ட், ரிச்சஸ் பெரிதான ஆசீர்வாதமாய் தேவனையும் தேவ பக்தியும் முன்னால் வைத்து ஓடுங்கள். லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ரொம்பவும் குறைந்தது. நித்தியம் என்று சொல்வது கோடி கோடி வருடங்கள் வாழ வேண்டிய அந்த நித்தியத்திற்கு, அந்த தெய்வத்தின் ராஜ்யத்திற்குள் போகின்ற இந்த மகிமைக்குள் போக வேண்டியிருக்கிறதே. இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவும் நித்திய கனமகிமை என்று அவர் ஒப்பிட்டு சொன்னாரே. இந்த கொஞ்ச காலத்தில் அது சீக்கிரத்தில் போகிறது இந்த வாழ்க்கை. இதில் போய் இந்த தப்பான ட்ராக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, கம் டவுன், இந்த பக்கம் வாருங்கள், சுவிட்ச் ஓவர் என்று சொல்லுகின்ற இடம்தான் சபை. செம்மையான ஒரு சபை. they will direct the people in the right track. இந்த ஹாலில் பார்த்தால் ஒரு சின்ன ஒரு க்ரீன் ஒரு பேமெண்ட்டை கொடுத்து ஒரு செங்கல் அடுக்கி வைத்திருக்கிறோம், மொசைக் வைத்து அடுக்கி வைத்திருக்கிறோம். அதுபோலவே கம் டவுன், அங்கே இருக்கார்கள், இங்கே வாருங்கள், திஸ் இஸ் த ட்ராக், இந்த ட்ராக்கில் ஓடுங்கள் என்று அழைப்பது தான் உண்மையான ஜீவனில் ஒரு ஆவிக்குரிய சபை. they take responsibility for the soul. அவருடைய ஆத்துமத்தை உடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பை எடுத்துக்கொள்வதுதான் சபை. உங்களின் ஆத்துமாவை நன்றாய் விசாரிக்கிறவர்களே, முடிவு வரைக்கும் விசாரிக்கிறார், அதையும் பார்க்க வேண்டும். முதல்ல விசாரித்தார்கள், இப்பொழுது முடிவு எல்லாம் சரியில்லை என்று சொன்னால் லீவ் தம், அவரை விட்டு விடுங்கள். முடிவு வரைக்கும் அந்த விசாரிக்கிறவர்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் என்னில் இருக்கும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி அவர்கள் இருக்கிறார்களா? அப்படி இருப்பவர்களை நீங்கள் பார்த்து நீங்கள் பின்பற்றி போங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் they are running that race in the middle path. இங்கே வாருங்கள் என்று சரியான ஓட்டத்தை வைத்து வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் மெய்யான ஒரு சபையாக இருந்திருக்க முடியும். இட் இஸ் நாட் த கிரேட் மெம்பர்ஸ் தேர், பெரிய பெரிய மெம்பர்ஸ் கூட்டம் கூடினார் என்று சொல்வதோ, ஏராளமான காணிக்கைகளை உட்கார்ந்து குவித்து வைத்து எண்ணுவார் என்று நான் பழைய சபையிலே பார்த்துருக்கிறேன். எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், இவ்வளோ நேரம் தான் எண்ணுவார்கள், அடிக்கடி வைத்திருப்பார்கள். அப்படி எல்லாம் வைத்து எண்ணி கணக்கு சேர்த்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்களே, ஆஹா இவ்வளவு காணிக்கை சேர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்களே. அதுபோன்ற சபையிலான நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மாவை செம்மையான பாதையில் கம் ஹியர் ப்ளீஸ் டோன்ட் பி தேர், அங்கே இருந்து விடார் என்று எச்சரிக்கிற ஒரு ஆவியானுடைய குரலை கேட்கிற ஒரு சபையிலானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க நம்மில் ஒருவராயிலும் இந்த வீணான அந்த லாபத்திற்கு அந்த வாசித்த அந்த தெய்வபக்திக்குரிய அந்த போதும் என்ற மனம் தருகின்ற மிகுந்த ஆதாயத்திற்கு பதிலாய் அது முந்தின வசனத்தை என்ன இருக்கும், இந்த வேர்ல்டு கெயின் இஸ் காட்லினஸ். இந்த உலகத்திலோ லாபமே அவர்களுக்கு தேவபக்தி என்று வாழ்கிறார்கள். தனக்கு லாபம் இருந்து விட்டது என்றால் they think it is a godliness. எனக்கு எவ்வளோ லாபம் வருகிறதோ they will name themselves or godliness. நான் அந்த விருந்தினர் பட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வியாபாரி, நான் சிஎஸ்ஐ போன அந்த காலத்தில் he was considered as a great godly person. Not because of anything I don't know, not because of anything ஒன்று நான் பார்த்ததில்லை, but he is a very rich man in that விருதுநகர் டவுன். அந்த விருதுநகர் டவுனில் வெரி ரிச் மேன். ஐ saw that, I don't know, நான் அந்த நாட்களில் இக்னரண்டாக தான் நான் இருந்தேன் என்று சொல்ல வேண்டும். பின்பு நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நான் கண்டேன், எல்லா சபையிலேயுமே இப்படித்தான் உயர்ந்த பணக்காரர்களைத்தான் தங்களுக்கு மேன்மை என்று வைத்து வாழ்கிறார்கள். அவர்களைத்தான் போற்றுவார்கள், அவர்களை எப்படியும் மனம் கொண்டாமல் பார்த்துக்கொள்ள ட்ரை பண்ணுவார்கள். தேவல் வாஸ்தம் அவர்கள் குளிர பண்ணுவார்கள், அவர்களுக்கு முக்கியமான இடம் கொடுப்பார்கள். இந்த கடைசி ஜெபத்தை அவர் ஜெபம் பண்ணுவார் என்று அவர்கள் சொல்வார்கள், அல்ல ஆரம்ப ஜெபத்தை இப்படி அவர் ஜெபம் பண்ணுவார் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய டிஎஸ்பி சபையிலே வந்துவிட்டார் என்றால் இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற கனம் பொருந்திய இன்னார் டிஎஸ்பி அவர்கள் இப்பொழுது ஜெபத்தை ஆரம்பிப்பார் என்று சொல்வார்கள். வாட் இஸ் தட் பிகினிங் ஆஃப் த ப்ரேயர் இஸ் ஃபார் த கிரேட் மேன். ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறான், அவனுக்குத்தான் முதலிடம் கொடுக்குறார். அப்புறம் என்னையாவது சொல்லி வாயை கூப்பிட்டு விட்டார் என்று ஒரு மனம் குளிர்ந்து போய் வந்து அவர் எதையாவது ஜெபம் பண்ணிவிட்டு போவார்.
கேன் யூ கால் இட் அஸ் எ சர்ச், ஒரு சபை என்று அதை சொல்லிவிட முடியுமா? இந்த உலகத்தைப் போலவே இந்த லாபம் ஆதாயத்தை தேவபக்தி என்று கருதினவர்கள். நமக்கோ தேவ பக்தியும் அதோடு சேர்ந்து வருகின்ற கண்டென்மெண்ட் போதும், இதுவே போதும் என்று இருக்கிற கண்டென்மெண்ட்டும். ஏசு எப்படி தன்னுடைய சபையை வைத்து அவர் ஜெபம் செய்தார். இந்த உண்மையிலே வந்த அவர் தன்னுடைய சபையை எப்படி சொன்ன, பிதாவே இந்த உலகத்தில் உள்ள பெரிய கூட்டத்திற்கு நான் ஜெபம் செய்யவில்லை, இது பாருங்கள் நீ தந்த இவர்கள் இருக்கிறார்களே இந்த 11 பேர், இவர்கள் நான் உலகத்தை வெறுக்கிறதை போலவே உலகத்தை வெறுத்தவர்கள். they love you so much, அதிகமாக நேசிக்கிறார்கள். நான் உண்மையிலும் நீர் என்னிலும் நான் இருக்கிறதை போல இவர்கள் நம்மிலும் இருக்கக்கூடியவர்கள். நாட் ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்க போவதில்லை, தொடர்ந்து இருக்க போவதில்லை, பட் தே ஆர் ஹியர், இங்கே அவர் இருக்கிறான் என்று சொன்னார்களே, தட் குவாலிட்டி பீப்புள், அந்த குவாலிட்டி உடைய இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே, தே ஆர் த ட்ரெஷர் ஃபார் காட், தேவனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சொத்து என்று சொல்ல வேண்டும். இது போன்ற அற்புதமான ஒரு நாட்களிலே நமக்கு ஒருவேளை நேரம் இல்லை விட்டால் சகோதரிகளும் சொன்னால் இதைத்தான் சொல்லுவான்னு நான் நம்பியிருக்கிறேன், கண்டிப்பாக எப்படி சொல்லுவான்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுபோல் எல்லோரும் மாறிவிட்டேன் என்று சொன்னால் வாட் a joy it is. இந்த மக்கள் அனைவருக்குமே எதுதான் மிகுந்த ஆதாயம்? தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். வாட் இஸ் த ரன்னிங் ரேஸ்? இந்த ட்ராக் பண்ணப்பட்டு இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இங்கே ஓடுகிறார்களே, இந்த ஓட்டத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் என்று சொல்வது எத்தனை பாக்கியம், எத்தனை ஒரு ஸ்லாக்கியம். அல்லேலூயா. எஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அது ஒரு கதையை கேட்டீங்களா? ஓகே, ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட். நான் அந்த கதையை எழுதின அங்கிள் ரத்னம் நானாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் சொல்லி நான் முடிப்போமா? யாருக்கெல்லாம் கதைகள் வேண்டும்? எல்லோருக்கும் கதைகள் வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் பின்னே வந்த சீசல் முதற்கொண்டு அவரிடத்தில் அவர் பேசும்பொழுது எதைத்தான் பேசினார்? ஓமையில்தான் பேசினார், அன்றி பிளைனாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே வந்து ஒரு கதை ஒன்று இருக்கிறது. நம்முடைய பரலோக பொக்கிஷங்கள் வெளியிட்ட அந்த பரலோக பாசக்கதைகள், அந்த பாசக்கதை வால்யூம் 1 உள்ளே வருகிற என்ன முதலாளி, எஸ்டேட் முதலாளியும் ஏழை ராபர்ட்டும். அங்கே ஒருவன் அந்த எஸ்டேட் முதலாளி, அவன் அவ்வளோ பெரிய எஸ்டேட், காபி எஸ்டேட், டீ எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட், அவ்வளோ பெரிய எஸ்டேட், கண்ணுக்கு எட்டின தூரமெல்லாம் அவனுடைய எஸ்டேட் தான் இருக்கிறது. அவன் பணக்காரன் இல்லையா? அவனுக்கு ஒரு கனவு வந்ததான். நான் அப்பப்போ உங்களோட கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். அவனுக்கு என்ன வந்தது சொல்லுங்கள்? வெரி குட். அவனுக்கு என்ன வந்தது? ஒரு கனவு வந்தது. என்ன கனவு வந்ததான்? இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் இன்று இரவு 12 மணிக்கு செத்து போவான் அப்படி என்று கனவு வந்ததான். அப்போ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரன் யார்? அந்த எஸ்டேட் முதலாளிக்கு தான். அவன் தான் பெரிய பணக்காரன். அவர் யாருக்கு பயம் வந்து விட்டது? யாருக்கு பயம் வந்து விட்டது சொல்லுங்கள் மிஸ்டர் ஜேக்கப்? எஸ்டேட் முதலாளிக்கு அப்படி ஒரு பயம் வந்து விட்டா. ஐயோ, நம்ம தான் சாக போயிடுறோமோ என்று சஞ்சலம் அப்படி உருளுவான், பெறலுவான். அவன் என்ன செய்ய வேண்டியதே தெரியவில்லை. கொஞ்சம் வெளியே நடந்து பார்ப்போம் என்று நடந்து பார்த்தான். இன்னும் கொஞ்சம் தள்ளி நடந்து பார்க்கும்பொழுது ஒரு இனிய கானம் ஒன்று கேட்டுதான். ஒரு இனிய கானம் என்று சொன்னால் இனிய பாட்டு ஒன்று கேட்டது. ஒரு ஸ்வீட்டு சாங். நம்முடைய கேட்டோம் இல்லையா, ஒரு அழகான இன்க்ரீடியன்ட், ஒரு பூவிலே இல்லாத ஒன்று, ஒரு மகிமை ஆண்டவர் காட்டினார் என்று. அதுபோல் என்ன கேட்டான், இவ்வளவு மனம் குளிர ஒரு பாட்டு படிக்கிறது, எப்படி அவன் சந்தோஷமாக இருக்கிறான், புரியவில்லை, யாரவன் என்று தேடி பார்த்தால் அந்த எஸ்டேட்லேயே ரேங்க் இருக்குது. 12 ரேங்க், 1st கிரேட், 2nd கிரேட், 3rd கிரேட், 4th கிரேட், 5th கிரேட். ஒரு 10வது கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கூலி பையன். என்ன பையன்? கூலி பையன். என்ன பையன் சார்? வெரி குட். என்ன பையன்? டேனியல். அவன் பெயர் என்ன? ராபர்ட். அவன் பெயர் என்ன? ராபர்ட். அந்த கூலி பையனுடைய இடத்துல தான் சத்தம் வருகின்ற கேட்டு அவன் பார்க்கிறான், என்ன இப்படி படிக்கிறான் என்று. ஒருவேளை பிரியாணி நிறைய சாப்பிட்டு போனோம், ஐஸ்கிரீமாக சுற்றி இருக்குமோ என்று பார்த்தால் அங்கேருந்து மேலே இருந்து எட்டி பார்க்குறான். இந்த கூலி பையன் கிழிந்த சட்டை தான் போட்டிருக்கிறான், கையில் ஒரு இதை வைத்திருக்கிறான், ஒரு கஞ்சி பானை ஒன்று வைத்திருக்கிறான். அதில் கூலி என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? ஓட்ஸ் கூலி என்று சொல்லுவார்ல, ஓட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல அது தவிடு, அந்த ஓட்ஸை உடை வைத்து அந்த காஞ்சி காய்ச்சி புர்ரு என்று குடித்து கொண்டு இருக்கிறான். அவன் என்ன குடித்து கொண்டிருந்தான் மிஸ்டர் ஜோசப்?
ஓட்ஸ் கஞ்சி சொல்லுங்கள். ஓட்ஸ் கஞ்சி குடித்து கொண்டு இருந்தான். கோபம் வந்துருச்சு இந்த யாருக்கு? அவன் என்ன பாட்டில் என்ன சொன்னான் என்று சொன்னால், ஓ நான் ராஜாவின் மகன், இந்த உலகத்தின் ராஜாவினுடைய ஒப்பற்ற மகன் என்று சொல்லி பாடினான். ஏன்டா டேய், எங்கள் இடத்துலேருந்து கூலி வாங்கி கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறான், இவன் ஒப்பற்ற ராஜாவின் பிள்ளையாம். கோபம் வந்து விட்டு அவன் கேட்கிறான், டேய் என்று கூப்பிட்டவுடன் அவன் பயந்து அந்த யார் அவன் ஏழை ராபர்ட், முதலாளியா வாங்க முதலாளி, என்னடா ராஸ்கல், என்ன பெரிய ராஜாவின் மகன், உலகத்துக்கே உள்ள ராஜாவின் மகன், என்னடா நீ பாட்டு படித்து கொண்டிருக்கிறாய், ஏண்டா குடிக்கிறது ஓட்ஸ் கஞ்சி, படிக்கிறது ஒரு பெரிய ராஜாவின் மகன் என்ற பாட்டு, அறிவு இருக்காடா என்று அவர் கேட்டபொழுது, இல்லையே ராஜா, நான் அந்த பார்கள் வானம் பார்த்தீங்களா என்று கேட்டான். ஆமாம் இருக்கிறது, அது என்னுடைய வீடு போல் பார்த்தேன், காற்று வீசுகிறது பாருங்கள், ஜிலு 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 என்று நம்முடைய அந்த காற்று அந்த ராஜாவுடைய பண்டகசாலையிலிருந்து அப்படி வீசுவதை போல் நான் கண்டேன். இருதயத்திற்கு இதமான ஒரு மகிழ்ச்சி வந்ததே, அது இந்த ராஜா தந்ததை போல் நான் கண்டேன். ஆகவே நான் அந்த ராஜாவுடைய இந்த எஸ்டேட்டை விட பெரிய அந்த வானத்தை உடைய அந்த ராஜாவை நான் போட்டி நான் பாடினேன்னா ஒரே சந்தோஷம். கூழாக இருந்தால் என்ன, ஓட்ஸ் கஞ்சியாக இருந்தால் என்ன, அது எனக்கு ஆனந்தமாய் போய்விட்டது. என்ன செய்ய ஆரம்பித்து விட்டேன், சந்தோஷமாய் குடிக்கிறேன் ஐயா என்று அவன் சொன்னவுடனே, ஏண்டா நான் ஒருவன் எங்கள் எஸ்டேட் முதலாளி இருக்க, ஏன்னா வானமாக இருக்கிறதாம், அது உன்னுடைய சொந்தமாம். ஆமாம் ராஜா, என் சொந்தம் தான், அந்த வானத்தை நீங்கள் உங்கள் சொந்தம் என்று சொல்ல முடியவில்லை பார்த்தீங்களா, இது என் சொந்தம், தெய்வத்தினுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன், ஏய் இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது, உட்கார்றா என்று சொல்லிவிட்டு அவன் அவன் தொடங்கினான். முதலாவது நானே தான் கதை எழுதினேன், கதையை கொஞ்சம் மாற்றி சொல்லி வைத்து விட்டேன். அப்பொழுது அதை அவன் போகும்பொழுது என்ன செய்கிறான், இப்போ முதல்ல சொன்ன கொஞ்சம் மாற்றி கொள்கிறேன், அதுதான் சரியானது கதை. அது என்ன வரும், அந்த அந்த பையன் வேற என்ன ராபர்ட் சொல்கிறான், அரசே என்று சொன்னான். என்னடா என்று கேட்டவுடன், நான் ஒரு கனவு கண்டேன் அரசே. கனவு அவனுக்கு வரல, யாருக்கு தான் வந்தது, இவனுக்கு தான் வந்தது. சாரி, நான் கதையை நானே எழுதிவிட்டு கொஞ்சம் மாற்றிவிட்டேன். என்ன கனவு கண்டாய் அரசே? இன்று இரவு 12 மணிக்கு இந்த 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 எஸ்டேட்டில் இருக்கிற பெரிய ஒரு பணக்காரன் சாகோ போகிறான் என்று கனவு கண்டேன். டேய் என்னடா சொல்கிறாய்? ஆமாம் அரசே, இந்த எஸ்டேட்டில் பெரிய முதலாளி இன்று இறந்து போவார் என்று கனவு கண்டேன். ராஸ்கல், இனிமேல் இந்த கனவு எவனதும் சொல்லக்கூடாது, உட்கார்றா என்று சொல்லிவிட்டு அவன் போகும்பொழுது அவனுக்கு பயம் உண்டாகிவிட்டது. என்ன பயம்? ஐயோ, இந்த எஸ்டேட்டில் யார் தானே பெரிய முதலாளி, நம்ம தானே பெரிய முதலாளி என்று அவன் உள்ளத்திலேயே படபட 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 படபடன் அடித்து கொண்டது. படபடவென்று அடித்து கொண்டால் தூக்கம் வருமா ஜோயல்? தூக்கம் வருமா? மிஸ்டர் எந்த சொல்லுங்கள் ஜேக்கப், தூக்கம் வருமா? எஸ், தூக்கம் வரலே. புரண்டு 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 படித்தான். 11 மணி ஆகிவிட்டது. 11 ஆயிடுச்சு. டைங் 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 11 அடித்து 11 அடித்து 12க்கு பக்கத்தில் போயிடுச்சு. அப்படி கிடுகிடு கிடுகிடு கிடு கிடுகிடு கிடுகிடு நடுக்க உண்டாகிவிட்டது. ஏன்? அவன் சொன்ன அந்த கனவு தான். 12 மணிக்கு யார் சாக போகிறார்? அந்த எஸ்டேட் ஒரு பெரிய பணக்காரன், நம்மை தவிர யார் பணக்காரர் இருக்கிற அவனை ஆட ஆரம்பித்து விட்டது. 12 மணி அடித்தது. எப்படி அடித்திருக்கும்? சாதாரணம் அடித்தால் சாதாரணம் அடித்திருக்கும். இப்படி எப்படி அடிக்கும்? டைங் 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 கூட்டிக்கொண்டே போய்கிறது. டைங் டைங் 10வது டைங் 11வது டைங் 12வது அப்படி இருக்கு. பிடித்து கொண்டான். முழித்து பார்க்கிறான். உசுரோடு தானே இருக்கிறான். அப்பாடா, ஐயோ, இந்த பயல் கண்ட கனவுலாம் என்னது? சும்மா பொய் சொல்லிவிட்டான். இப்போ தான் தூக்கம் வருகிறது. 12 மணிக்கு மேல் தூங்குகிறான். 2 மணிக்கு போல் கதவை யாரோ தட்டுகிறார். என்னடா அது, நாம் 12 மணிக்கு மேல் தான் படுத்திருக்கிறோம், இவன் வந்து தட்டுகிறான் என்று கதவை திறந்து பார்த்தால் அந்த எஸ்டேட்டுடைய சூப்பர்வைசர் வருகிறார். என்னப்பா இப்போ இந்த நேரத்தை கதவை தட்டுகிறார் என்று கேட்ட பொழுது, முதலாளி நம்ம எஸ்டேட்டில் இருந்தானே அந்த எட்வர்டு, நம்முடைய ஏழை ராபர்ட் இருந்தானே, அவன் செத்து போய்விட்டான் எஜமான் முதலாளி சொன்ன உடனே, அதுக்கு என்னடா இப்போ காரியம்? செத்து போனால் போகிறான் என்று சொல்லிவிட்டான். கதவை பூட்டி விட்டான். நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டான். நானும் வரவில்லை, எனக்கு தூக்க வருகிறேன் என்று பூட்டி விட்டான். அப்பொழுது அவனுக்கு ஒரு என்னடா இது,
பெரிய பணக்காரன் தான் சாவான் என்று அவன் சொன்னான். இப்படி யார் செத்து விட்டான்? இருக்கிறதே அந்த 4th கிரேடு அல்லது 5th கிரேட் அந்த வேலைக்காரன் செத்து போய்விட்டான் என்று சொல்கிறானே என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் படுத்து விட்டான். வெளியே ஒரே சத்தம், எல்லோரும் அழுகிற சத்தம் கேட்டது. அப்புறம் 1 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தால் அந்த ராபர்ட்டினுடைய ஒரு அழகான பெட்டியை செய்து மலர் மலராய் அதை சூட்டி வைத்து, எஸ்டேட்டில் மொத்தம் 4000 பேர் இருப்பார்கள். 4000 பேர் வரிசையாக இருக்கிறார்கள். யாருக்கு? அஞ்சலி செலுத்துவதற்கு, மலர் வளையம் செலுத்துவதற்கு. ஆளுக்கு ஒரு பூவை வைத்துக்கொண்டு வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அட, எல்லா பசங்களும் வந்துட்டாங்களே என்று அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த மெல்ல அந்த ஊர்வலம் போய் 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 அவனை கொண்டு வந்து அந்த வரியில் ஒரு குழியை தோண்டி அங்கே அவனுக்கு சிலுவையை போட்டு ஒரு உள்ளே வைத்து மூடும் பொழுது எல்லோரும் சல்யூட் அடித்து விட்டார்கள். என்ன அடித்தார்களாம்? அங்கே அந்த பீரங்கி குண்டு முழங்குமே, அது இல்லாவிட்டாலும் 4000 குண்டு முழங்கினது போல் எல்லோரும் என்ன அடித்தார்கள்? சல்யூட் அடித்து நின்று பார்த்த உடனே என் உள்ளத்திலே கொஞ்சம் உணர்வு உண்டாகிவிட்டது. அரடே, அவன் சொன்னது உண்மை. இவன்தான் எஸ்டேட்லேயே யாரவன் பெரிய பணக்காரன் என்ற உணர்வை அந்த பணக்காரன் பெற்றுவிட்டான் என்று அந்த கதையை நாம் முடித்திருப்போம். தட்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் சொல்வதை விட இன்னும் அழகாய் வடிவாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. போய் மீண்டும் கூட நீங்கள் போய் படித்து பாருங்கள். எழுதின நானே எழுதும் பொழுதே கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஏனென்றால் ஐ பிளேஸ்ட் எட்வர்ட் இன் மை பிளேஸ். அந்த ராபர்ட்டை என்னுடைய இடத்தில் வைத்து தான் நான் எழுதினேன், அல்லாமல் நான் வெறும் கதைக்காக எழுதவில்லை. தட் வாஸ் ரியல் இன் மை லைஃப். அதே ஆகவே நான் திரும்ப திரும்ப பலமுறை நான் படித்து பார்த்து, திஸ் இஸ் மை பிளேஸ், இதுதான் என்னுடைய இடம், தகுதியான இடமே இதுதான், அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அந்த ஏழை இடத்தை பிடித்து வைத்து கொள்வது உண்டு. பட் ரிச் வித் காட், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் தெரிந்து கொண்டு வாழ்ந்தேன். ஆகவே ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கப் போகிறேன். நீங்கள் தான் பிள்ளைகள் சொல்ல வேண்டும். யார் உண்மையான ஐஸ்வர்யவான்? எழுந்து நின்று சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்லுங்கள், ஒரு ஆள் சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள். ராபர்ட், வெரி குட். கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோசப், ஜேக்கப். ராபர்ட் தானா? நீங்கள் சொல்லுங்கள். ஆட பாப்புஜி, நீங்கள் சொல்லுங்கள். யாரு சொன்னில்ல? ராபர்ட் சொன்னில்ல? சொல்லுங்கள். ராபர்ட் அம்மா, கரெக்ட். அவள் கூட கதை கேட்டிருக்கிறாள் பாருங்கள். ஆகவே அது போன்ற ஒரு இந்த பிளேஸ் இருக்கிற அல்லவா, அந்த ஏழை ராபர்ட், மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே அவன் ஏழை, ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் யாரவன்? மிகுந்த பெரிய பணக்காரன். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தான் நம்மை ராஜரீக ஒரு கம்பீரமான கர்த்தருடைய ராஜ்யம் செல்லும் பொழுது நம்மை வரவேற்பதற்கு அங்கே இருப்பதே போலவே வழி அனுப்புவதற்கும் இருந்தாலும் இருப்பார்கள், இல்லாமல் போனாலும் போவார்கள். அதை பற்றி ஒரு காரியம் அல்ல. ஆனால் நம்மை வரவேற்பதற்கு அங்கே எங்கே இருப்பார்கள்? பரலோகத்திலே காத்திருப்பார்கள். எப்படி காத்திருப்பார்கள்? அந்த ஏழை மனுஷன், அந்த லாசரு மரித்த பிறகு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். எப்படி கொண்டு போய் விடுவார்கள்? வருக வருக. தூதர்கள் அத்தனை பேரும் குழந்தை தூதர்கள் எப்படி இருப்பார்கள்? அழுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பார்கள். நாத்தம் எடுக்குமா? நல்ல மனமுள்ள ஒரு அந்த சுரமண்டலத்தினுடைய அந்த ஓசையை, அந்த 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 தூப வர்க்கம், அப்படி ஒரு ஸ்மெல், பியூட்டிஃபுல் பிளேஸ் மத்தியிலே அவர்களை எப்படி வரவேற்று கொண்டு போனார்களும், அழைத்து கொண்டு சென்றார்கள். வருக சொல்லுங்கள் பிள்ளைங்களா, வருக 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 என்று அழைத்து கொண்டு போய் யாருடைய மார்பிளை சேர்த்தார்களாம்? யாருடைய மார்பிளை? ஆபிரகாமின் மார்பிளை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசுவுக்குள் நித்திரை என்று சொல்லுகிறோமே, அந்த இளைப்பாறுதலுக்குள் அவரை அந்த ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போய் விட்டார்கள். எது வேண்டும்? ஏழை ராபர்ட்டா, அந்த எஸ்டேட் முதலாளியா? எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். எது வேண்டும்? சொல்லுங்கள். சூஸ் தட் பிளேஸ். அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தென் த சர்ச் இஸ் ரிச் சர்ச். இந்த சபை எதுவாக இருக்கும்? ஐஸ்வர்யம் உள்ள சபையாக இருக்கும். யாராவது ஒரு கேட்டால், நம்மை போல ஆட்கள் தான் நீங்கள் வருகிறார்கள், அவர் பார்த்தால் பெரிய ஐஸ்வர்யம் மாதிரி, மில்லியனர் மாதிரி தோன்றுகிறார்கள். சில சைக்கிளில் கூட வருகிறார்கள், சில சாதாரண பைக்கில் வருகிறார்கள், ஆர்டினரி ஒரு காரில் வருகிறார்கள். யாரோ எப்படியெல்லாம் வந்துவிட்டு போகிறார்கள். ஆனால் பார்த்தால் எப்படி இருக்கிறது? எல்லோருமே எப்படி போல் தோன்றுகிறது? கோடீஸ்வரர் போல் தோன்றுகிறது. கிரேட் கெயின் பெற்றவர்களை போல் தோன்றுகிறது என்று கேட்டால், யாராவது பக்கத்தில் இருந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு தெய்வம் சொந்த தகப்பனாம்.
அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அடேங்கப்பா நமக்கு தெரியவில்லையே, அப்படியானால் நாமும் இங்கே வந்து அந்த தெய்வத்தின் பிள்ளையை மாறலாமோ என்று கூட அவர் என்ன தோன்றும். சுவிசேஷம் அப்படித்தான் உங்கள் மூலமாய் பரவ வேண்டும். சுவிசேஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவன் அதிகம் கணக்கு கேட்பார். த மோர் ஐ காட் இட், நான் பெற 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 ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் இட். எத்தனை பேருக்கு எத்தனை என்னுடைய பாசிபிலிட்டிஸ் என்னால் முடிந்த அளவிற்கு கொடுக்க வேண்டுமோ நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இஃப் யூ ஆர் எ ரிச் மேன் யூ டோன்ட் கிவ் இட், நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் காட் வில் ஆஸ்க் த அக்கௌண்ட். அதிகம் கொடுக்கப்பட்டவனை அதிகம் கணக்கை அவர் கேட்பார். இஃப் யூ ஆர் ரியலி ரிச், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிற எத்தனை மக்களை பார்க்கிறீர்களே, ஷேர் த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இந்த சுவிசேஷத்தை பெற்றதை போல் இருக்கிறார்களே சிலர், அவர்களுக்கும் சொல்லுங்கள். யூ ஃபாலோடு ஒன்லி த டாக்ட்ரின், ஒரு உபதேசத்தை நம்பியிருந்தீர்கள். இங்கோ ஜீவனை பற்றி கொண்டு நாங்கள் வாழ்கிறோம். ஜீவனை கண்டடையுங்கள். வாழாவிட்டால் வெறும் உபதேசம் பிரயோஜனமில்லை என்று கூட சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற மக்களாய் நீங்கள் மாறுவீர் என்று சொன்னால் யூ ஆர் த ரியல் ரிச் பீப்புள். நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ள மிகுந்த ஆதாயம் பெற்ற ஜனங்கள் என்று முத்திரையை அவர் தருவார். அந்த முத்திரை எப்படி உண்டாகும்? தான் பெற்றான் இலவசமாய் கொடுக்கிறான் என்ற இடத்துக்கு வரும்பொழுது தான் யூ பிகேம் ஏ சீல். அந்த சீலை ஆண்டவர் தந்து இவன் மெய்யாவை தேவராஜ்யத்துக்குரியவன் என்று முத்திரையை தருவார். தேவன் விதமாக இறக்கம் செய்வார். நாம் யாவும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். நாம் எல்லோரும் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க கடவும். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி கூறி ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பரலோகத்திலே இந்த நல்ல குடும்ப ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரலோகத்தின் குடும்பம், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் எது லாபம் என்று கருதியதோ அதை நாங்கள் நஷ்டம் என்று கருதி மிகுந்த ஆதாயத்தை நோக்கி எங்களை ஓட வைத்த நல்ல கர்த்தாவே, எங்கள் வழியிலே ஓட்டத்திலே கொஞ்சமும் பிசைய விடாதபடி உம்மை நோக்கி பார்க்கிற கண்ணை விட்டு விலக்கி விடாமல் உம்மை நோக்கியே தொடர்ந்து ஓடி நெவரி உம்முடைய மக்களாய், உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய், சியோனுடைய மக்களாய் எங்களை தெரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீ பல கிரியை தொடர்ந்து செய்தலும் தொடர்ந்து ஆசீர்வதித்தலும் எல்லோரையும் ஆசீர்வதியும். சிறியவர்கள் பெரியவர்கள் குடும்பங்கள் யாவரையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஜீவ பாதையிலே நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.